வெல்கம் டு விஜய் வியூஸ். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு பகுதியான பாடி என்ற இடத்தில் அமைந்துள்ள வல்லீஸ்வர ஆலயம் தேவார காலத்தில் திருவலிதாயம் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோவில்கிட்ட தான் இருக்கோம். இப்போது இந்த கோவிலுக்கு போகிற வழி எப்படி தெரியும்னா, சென்னை பாடி டிவிஎஸ் லூக்காஸ் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி எதிரே உள்ள கிளைப்பாதையில் சென்று இக்கோவிலை அடையலாம். பரத்வாஜ் முனிவர் கருங்குருவியாக வந்து இத்தலத்தை வழிபட்டதால் இத்தலம் திருவலிதாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவஸ்தலங்கள் வரிசையில் 20வது தலமாக இருப்பது திருவலிதாயம். 3 நிலைகளை உடைய கிழக்கு வாசல் கோபுரமே பிரதான கோபுரம். கோபுர வாசல் வழியாக உள்ளே நுழைந்ததும் ஒரு விசாலமான வெளிப்பிரகாரம் உள்ளது. அதில் கொடிமரம், நந்தி, சுவாமி சந்நிதிக்கு நேரெதிரே உள்ளது. வலதுபுறத்தில் குரு பகவானுக்கு தனி சந்நிதி உள்ளது. குரு பரிகார தலங்களாக சொல்லப்படும் தலங்களில் திருவலிதாயம் ஒன்றாகும். குரு பகவான் தன்னை பற்றியிருந்த தோஷம் நீங்க இத்தலத்தில் தவம் இருந்து சிவனருள் பெற்றார் என்பதால் இத்தலத்தில் குரு பகவானுக்கு தனி சிறப்பு உண்டு. உள் பிரகாரத்தில் சூரியன் 4 கரங்களுடன் உள்ள பாலசுப்பிரமணியர், விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை உருவ சிலைகள் இருக்கின்றன. குரு பகவான் இத்தலத்தில் 3 இடங்களில் அமர்ந்து அருள் புரிகிறார். இக்கோவில் 3ஆம் ராஜராஜ சோழனுடன் நெருங்கிய தொடர்புடையது. சோழ பேரரசிலிருந்து 14 கல்வெட்டுக்கள் உள்ளது. 2000 ஆண்டுகள் பழமையான கோவில் திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், திருவருட்பிரகாசம், வள்ளலார் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமாகும். கோவிலின் முதன்மை கடவுள் திருவல்லீஸ்வரர், துணைவி ஜெகதாம்பிகை இணையான சன்னதியில் அமைந்துள்ளார். 2 தெய்வங்களையும் தரிசிக்க ஒரு காட்சி புள்ளி உள்ளது. இக்கோவில் தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னதி உள்ளது. குரு பரிகாரம் செய்வதற்கு இங்கு குரு பகவானுக்கு முல்லைப்பூ, மஞ்சள் வஸ்திரம் மற்றும் கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடுகிறார்கள். இத்தலத்தில் குரு பகவானை வணங்கி வந்தால் தோஷங்களும் பாவங்களும் நீங்கும். இக்கோவில் ரிஷிகள் புறாக்கள் வடிவில் இங்கு வாழ்வதாக கூறப்படுகிறது. இதனால் இங்கு வரும் பக்தர்கள் புறாக்களுக்கு தானியங்கள் வழங்கி அவர்களின் அருளை பெறுகிறார்கள். இத்தல இறைவனை வழிபடுவதால் துன்பங்களோ நோய்களோ வந்தடையாது என்றும், இறைவன் திருவடிகளை வணங்கினால் வீடு பேறு அடையலாம் என்றும் திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். நீங்களும் திருவலிதாயம் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்து கடவுள் அருளை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.